அனைவருக்கும் நமஸ்காரங்கள். பரளி ஸ்ரீகாந்த சர்மா. ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய சாரம் என்கின்ற தலைப்பில் நாம் பிரதமஸ்கந்தம் 7வது அத்தியாய பர்யந்தம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பிடிபட்டதான அஸ்வத்தாமாவை விடுவித்தார்கள். மேலே பிள்ளைகளுடையதான அந்தியேஷ்டி கர்மங்களை எல்லாம் பண்ணினார்கள் என்று சொல்லிக்கொண்டு 7வது அத்தியாயம் சமர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது 8வது அத்தியாயத்தை நாம் பார்க்க போகின்றோம். தன்னுடைய பந்துக்களாக இருக்கக்கூடியதான குருவம்சத்தவர்கள் மற்றும் பாண்டவர்கள் யார் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடைசியில் பண்ணக்கூடியதான அந்தியேஷ்டி கர்மா, இறுதி சடங்கு அப்படிங்கிறது. அவைகளை செய்வதற்காக கண்ணன் திருதராஷ்டிரர், காந்தாரி, குந்தி, பாண்டவர்கள் இவர்களோடு சேர்ந்து கங்கை கரைக்கு போனார்கள். அங்கிருந்ததான ஸ்திரீகளை கொண்டும் அந்தந்த கர்மாக்கள் பண்ணப்பட்டது. பிற்பாடு கண்ணன் துவாரகைக்கு புறப்படுகின்றார் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இப்படி கண்ணன் துவாரகைக்கு கிளம்பும் பொழுதே அந்த சந்தர்ப்பம் திடீர்னு ஒருவர் ஓடி வருகிறார் அப்படின்னு சொல்கிறார். யார் அப்படின்னு கவனித்த பொழுது உத்தர ராஜகுமாரி, அபிமன்யுடைய மனைவி, பால்ய விதவ அப்படின்னு சொல்லலாம். தன்னை காப்பாத்தனம், பாகி பாகி என்று கதறிகொண்டு அவள் தேர்காலில் விழுந்தாள். அவள் சொல்கிறா, அதை பாரேன், பெரிய ஒரு தீஜ்வாலை அப்படிங்கிறது அது எனக்கு நேர வருகின்றது. அது என்ன பொசுக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடியதான பிள்ளையை தாங்கள் தான் காப்பாற்ற முடியும் என்று கண்ணன் ஆசிரியிக்கிறாள். மற்றவர்களை, பாண்டவர்களை யாரையுமே ஆசிரியிக்காததான இந்த உத்தர ராஜகுமாரி கண்ணன் ஆசிரியித்தாள் அப்படிங்கிறது, கண்ணன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சு கொண்டிருக்கிறாள்ங்கிறதுக்கு சூச்சனகமாக சொல்லப்படுறது. சர்வேஸ்வரனான பகவானுக்கு எதுவும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இது என்ன நடந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்ததான கண்ணன் தன்னை அவமானப்படுத்தினதான பாண்டவர்களுடைய வம்சத்தையே ஒழிப்பேன் அப்படின்னு அவர்களிடத்தில் பகையை கொண்டு மறுபடியும் பிரயோகம் செஞ்சதான பிரம்மாஸ்திரம் அப்படின்னு உணர்ந்தார். தன்னுடைய பக்தர்களாக இருக்கக்கூடியதான அந்த பாண்டவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக சுதர்சன சக்கரத்தை பகவான் நியமித்தார். உத்தரையனுடைய கர்ப்பத்தை சுதர்சன சக்கரம் மறைத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே சந்தர்ப்பத்தில் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது சுதர்சன சக்கரத்தை நோக்கி வரும் பொழுது அந்த பிரம்ம தேஜஸ் என்கின்றது வைஷ்ணவ தேஜஸில் லயித்தது. இதையெல்லாம் கண்டு அறிஞ்சதான பகவான் கண்ணனுடைய அந்த லீலை பாண்டவர்கள் ஆச்சரியத்தை அடைந்தார்கள். கண்ணன் எதுவுமே நடக்காதது மாதிரி மறுபடியும் துவாரகை கிளம்புறார். அப்பொழுது குந்திதேவி தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளை அப்படின்னு கூட எண்ணாமல் கண்ணன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினாள். குந்தி சொல்கிறா, கிருஷ்ணா, நீ பகவான் சர்வவியாபி, சர்வஜன், சாக்ஷாத் வைகுண்டபதி அப்படின்னு கண்ணனை ஆசிரியிக்கிறாள்.
எல்லா ஆபத்திலிருந்தும் காப்பாத்தலையா, என்ன கருணை உனக்கு அப்படின்னு பூர்ண விஸ்வாசத்தோட அந்த இடத்துல குந்தி தேவி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணினால். பீமனுக்கு துரியோதனம் விஷத்தை கொடுத்த பொழுது அரக்கு மாளிகையில் அவர்களை வச்சு சுடும் பொழுது, மேலும் பல ஆபத்தான கட்டங்கள் அந்தந்த கட்டங்களிலெல்லாம் காப்பாற்றினார். ஹிடும்பன் முதலியதான ராட்சசர்களிடத்திலிருந்து காப்பாற்றினது. காட்டில் வசிக்கும் பொழுது சில ஆபத்துகள் வந்ததே, அங்கேயெல்லாம் ரட்சித்தது. மகாபாரத யுத்தத்தில் மகாரதர்களை எல்லாம் ஜெயிக்கும்படி அருள் செஞ்சது. அஸ்வத்தாமாவுடைய பிரம்மாஸ்திரத்திலிருந்தும் காப்பாற்றினது. துர்வாசாவுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் காப்பாற்றினது. இப்படின்னு பலவேறு கட்டங்களை சொல்லி கொண்டு குந்தி தேவி கண்ணீரை விட்டாள். உடனடியாக குந்தி ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை பண்ணினாள். விபத சந்துனஸ்வதி தத்திர தத்திர ஜகத்குரோ பவதோ தரிசனம் யத்யாது அபுனர்பவ தரிசனம் அப்படின்னு எப்பொழுதும் எங்களுக்கு ஆபத்து ஏற்படட்டும் கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாள். ஏனென்றால் அந்த சந்தர்ப்பங்களிலேயெல்லாம் உன்னுடைய தரிசனம் ஏற்பாடுமே அப்படின்னு அந்த தரிசனத்துக்கு ஏங்கி கொண்டு பிரார்த்தனை பண்ணுறாள். ஐஸ்வர்யம் ஏற்படும் பொழுது பகவானை பல பேர்கள் மறக்கிறார்கள். அகங்காரம் ஏற்படும். ஈஸ்வர பக்தி இல்லாமல் அவர்கள் கடைசியில் நாசத்தை அடைவார்கள். அதனால் எனக்கு இந்த எந்தவிதமான செல்வங்களும் தேவையில்லை என்று குந்தி தேவி சொல்லுகிறாள். தாங்கள் இங்கிருந்து கிளம்பி போகனால் எங்களுடைய கதி என்னாகும்? எங்களை காப்பாற்றுவதற்கு மற்றும் யார் இருக்கிறார்கள்? எங்களிடத்திலிருந்து நீங்கள் விலகி போனால் மறுபடியும் எங்களுக்கு கஷ்டம் ஏற்படுமே. இங்கிருந்து நீங்கள் போகலையாகில் தாயாதிகளாக இருக்கக்கூடிய யாதவர்களுக்கு கஷ்டம் ஏற்படுமே. இப்படி 2 வம்சத்தவர்களுக்கும் ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நினைச்சு குந்தி தேவி புலம்பினால். உடனே என்னிடத்தில் இருக்கக்கூடியதான இந்த 2 வம்சத்தவர்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஸ்னேகபாசம் இமம் சிந்தி திருடம் பாண்டுசு விஷ்ணிசு அப்படின்னு இதை என்ன ரொம்ப படுத்துறது. அதை போக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணு, எனக்கு இதிலிருந்து மோட்சணத்தை கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினால். எனக்கு கண்ணா உன்னிடத்தில் அனன்யமான பக்தி ஏற்படும்படி அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பகவான் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். கிளம்பினார் அப்படின்னு சொல்கிறார். மேலே அரச மாளிகைக்குள்ளே சென்று சுபத்ரேண்டத்தில் விடையும் பெற்று அப்பொழுதே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பினதுமே தர்மபுத்திர மகாராஜா மறுபடியும் வந்து தடுத்தார். இன்னும் கொஞ்சம் நான் இங்கே இருக்கலாமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினார். பல பேர் பந்துக்களை வதம் பண்ணினதை நினச்சி அந்த தர்மபுத்திர மகாராஜா துக்கத்தை அடைஞ்சார். தனக்கு ஏற்பட்டதான சுவார்த்தம், அதன் மூலம் யுத்தம் என்கின்றது ஏற்பட்டது. இப்படி அநேகம் பந்துக்களை எல்லாம் கொலை பண்ணினதுனால தனக்கு அவசியம் நரகமே அப்படின்னு அவர் துக்கத்தை அடைஞ்சார். கண்ணன் வியாசர் முதலியவர்களெல்லாம் சொல்லியும் கூட தர்மபுத்திர மகாராஜாவிற்கு எந்த விதமான சமாதானமும் ஏற்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சர்வாந்தரியாமையாக இருக்கக்கூடியதான கண்ணனுடைய இச்சை என்று இதை நாம் எண்ண வேண்டினது. ஏனென்றால் மரணப்படுக்கையில் படுத்து கொண்டிருக்கக்கூடியதான பீஷ்மரை தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பாண்டவர்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம்.
அதனால் இது மாதிரி மோகம் தர்மபுத்திர மகாராஜாவிற்கு உண்டானது அப்படின்னு சொல்லுவார்கள். தர்மபுத்திரருக்கு யாரிடத்திலையும் நம்பிக்கை இல்லை. தன்னுடையதான பாட்டனார் அவர் உயிரை விடுறதுக்குள்ளார அவரை கண்டு தன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் போக்கிக்கணும் என்று தர்மபுத்திர மகாராஜாவிற்கு திடீர்னு தோன்றினது. தன்னுடைய எல்லாமா இருக்கக்கூடியதான் பாட்டனார் அவர்தானே, தன்னுடைய சர்வ அபிவிருத்திக்கும் காரணம் அவர்தானே, தான் செஞ்சதான பாபம் நிமித்தமாக பாரத யுத்தத்தில் தனக்கு அவரிடத்திலேயே சண்டை போடும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு கண்ணீரை விட்டார். அப்படி தர்மபுத்திர மகாராஜா பீஷ்மர் இடத்துல போகும்படி தீர்மானம் செஞ்சார் என்று சொல்லிக்கொண்டு இந்த 8வது அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். ராதே கிருஷ்ணா.